யுத்தம்னு வந்துட்டாலே, சம்பந்தப்பட்ட நாடுகளோ, ஆதரவு குடுக்க நாடுகளையும் மட்டும் எடுத்துக்கவே முடியாது. அப்படி 2 குறுகிய வட்டத்துல அந்த யுத்தத்தோட தாக்கம் முடிஞ்சு போயிரும் அப்படின்னு நெனைக்கவே முடியாது. அது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஏதோ ஒரு வகையில சுத்தி அடிக்கும். அது கெட்ட நேரத்துல சுத்தி அடிச்சுச்சு அப்புட்ன்னா, அந்த நாட்டுக்கு பிரச்சனை ஜாஸ்தி. நல்ல நேரத்துல சுத்தி அடிச்சுச்சு அப்புட்ன்னா, அது லாபமான ஒரு மைலேஜ நோக்கி கூட போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்படி லாபமான மைலேஜ நோக்கி போறக்கூடிய நாடுகள் இந்தியா, துருக்கி, சீனா அப்படின்னு பட்டியல் போடலாம். உக்ரைன் யுத்தத்த வச்சு. ஆனா காசா யுத்தத்துல அப்படி ஒண்ணும் பெருசா இந்த மாரி ஒரு மைலேஜ நோக்கி போற மாரி வளைக்க முடியாது. என்ன தனக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் கொஞ்சம் புகையிற மாரி மாறும். அதோட வட்டம் வேற மாரி. அந்த மாரி தான் காசா பிரச்சனையில மால்தீவும் போய் குதிச்சிருக்கு. மால்தீவுக்கே யாராச்சும் ஆதரவு குடுக்கணும். மால்தீவு இந்த பிரச்சனையில ஏன் குதிச்சுச்சு அப்டின்னா, ரொம்ப சிம்பிளான காரணம் தான். மால்தீவ பொறுத்தவரையும் இஸ்லாமிய நாடு. அதனால காசா பகுதிக்கு சப்போர்ட் பண்றார்கள். அதுல எந்த தப்பும் கிடையாது. அப்படி சப்போர்ட் பண்றதுல உள்ளுக்குள்ளேயே அரசியல் வெடிச்சிருச்சு. சும்மா நீ சப்போர்ட் மட்டும் தான் பண்ற மொய்சு. பக்கத்துல உள்ள இந்தியாவுக்கு ஏகப்பட்ட விஷயத்துல முரண்பாடா நிக்கிற, தடை விதிக்கிற, வெளியேற சொல்ற. ஆனா காசா யுத்தத்துக்கு சப்போர்ட் பண்ற, இஸ்ரேல கண்டிக்கிற, ஆனா இஸ்ரேலியர்கள இங்க ஊர் சுத்தி பார்க்க விடுறியே, டூரிஸ்ட்டா விட்டு பணம் சம்பாரிக்கிறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அப்படின்னு சொல்லி மொய்சுவுக்கு எதிரா உள்ளூர்ல ஒரு பெரிய அரசியல் கிளம்பிருச்சு. என்னடா இது இந்தியாவ தூக்கிட்டு அரசியல் பண்ணீங்க, இப்ப பொத்துன்னு விட்டு இஸ்ரேல வச்சு அரசியல் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி மொய்சுவுக்கு ஒரு சிக்கல். ஆனா மொய்சுவ பொறுத்தவரையும் டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து கையெழுத்த போட்டுற வேண்டியது தானே. அதுக்கப்புறம் போய் கால்ல விழுந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உடைய நபர் தான். அதனால இஸ்ரேலியர்களுக்கு தடை அப்படின்ட்டாரு. தடைன்னா என்ன தடை அப்படின்னா, இஸ்ரேல் பாஸ்போர்ட்டோட மால்தீவுக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறதான். ரொம்ப டெக்னிக்கலாவே கால்ல விழுந்துட்டான் மனுஷன். என்னைக்குமே மொய்சுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எல்லா கேமராவையும் ஆன் பண்ணி வச்சுட்டு, அவனே இவனேன்னு வீரவசனம் பேசுறது. அப்புறம் கேமராவ பூரா ஆஃப் பண்ணிட்டு கால்ல விழுகிற தலைவனா மொய்சு இருக்கிறது மால்தீவு மக்களுக்கு பலன் குடுக்குமா என்னன்னு தெரியல. சுத்தி உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஒரு மைலேஜ் இருக்கு. இந்தியாவோ, சீனாவோ யாரு மால்தீவ பிடிச்சாலும் சரி, மால்தீவ அரசியல் ரீதியா பார்த்தாலும் சரி, இந்த பலன அனுபவிக்கலாம். அப்படிதான் மொய்சுவோட கேரக்டர் இருக்கு. அத ரொம்ப வெளிப்படையாவே இஸ்ரேலுக்கோட தடையில காட்டியிருக்காரு. என்ன அப்டின்னா, உலகத்திலே 2 பாஸ்போர்ட்டோட சுத்துறதுல ஒரு பட்டியல் போட்டோம் அப்டின்னா, அதுல இஸ்ரேலுக்கு தனி இடம் உண்டு. இஸ்ரேலியர்கள் பெரும்பாலும் 2 பாஸ்போர்ட். ஒண்ணு ரஷ்ய பாஸ்போர்ட்டா இருக்கும். அமெரிக்க பாஸ்போர்ட் கூட இருக்கும். இல்ல ஐரோப்பால ஏதோ ஒரு நாட்டோட பாஸ்போர்ட் இருக்கும். இப்படி 2 பாஸ்போர்ட்டோட சுத்தக்கூடிய பட்டியல் எடுத்தோம்னா, இஸ்ரேலியர்களுக்கு தனி இடம் உண்டு. அப்படி இருக்கும்போது, இஸ்ரேல் பாஸ்போர்ட்டோட நுழைய தடை அப்படின்னு போட்டிருக்காரு. இஸ்ரேலியர்களுக்கு தடைன்னு போட்டிருந்தாலும் நம்பலாம். அப்புறமா கேமராவ ஆஃப் பண்ணிட்டு கால்ல விழுவான் அப்படின்னு. ஆனா, இப்படி பாஸ்போர்ட் விஷயத்த வச்சு பார்க்கும்போது, இந்த தடை ஒண்ணும் எஃபெக்டிவாவே இருக்க போறது கிடையாது. அதுபோக நார்மலாவே இஸ்ரேலோட கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு கணிசமான கவுண்ட் தான். ஏறக்குறைய ஒரு 15,000 தாண்டும் டூரிசம்ல. ஆனா, இந்தியா கூட வம்பு பண்ணி அந்த 15,000 அப்படிங்கிறது 800ல வந்து நிக்குது. 1000க்கு கீழ 800 நோக்கி போயிருச்சு. எப்ப அப்டின்னா, இந்தியாவோட உரசுனதுக்கு அப்புறம். அப்படி இருக்கும்போது இந்த தடை எதுக்கு? ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாரி, மால்தீவுக்கே உதவி தேவ. இது எங்கிட்டு காசா யுத்தத்துல போய் மைலேஜ் எடுக்க போகுதுங்கிறது தான். உள்ளூர்ல மொய்சுவ சுத்தி ஒரு அரசியல் வட்டம் போட்டு எதிர்க்கட்சிகள் தாக்க ஆரம்பிச்சாங்க. "என்னையாடா தாக்குறீங்க? இதோ போடுறேன் பாரு தடை" அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கும் ஒரு தடை. ஆனா ஏற்கனவே இஸ்ரேல் கணிசமா குறைச்சு 800 அப்படின்னு நிக்குது. 15,000 எங்க இருக்கு? 800 எங்க இருக்கு? இந்த இழப்பையே மால்தீவால சமாளிக்க முடியல. அது போக அமெரிக்காவோட உற்ற நண்பன், உலகத்துல பல்வேறு விஷயங்கள செய்யக்கூடிய ஒரு நாட பகைச்சுக்கிட்டு மால்தீவு எங்கிட்டு வாழ முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா அது லேசுவாசம் அப்படி கட்டாயி போறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இது நேரடியா நமக்கும் யூஸ் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நமக்காக தான் இஸ்ரேல் பெரிய அளவு பாய்காட்ட நோக்கி போச்சு. அப்படி பாய்காட்ட நோக்கி போற இஸ்ரேலுக்கு, இப்படி ஒரு தடை அப்படின்னு குடுக்கும்போது, அவனுங்க ரொம்ப சிம்பிளா இந்தியால உள்ள ஒரு 4 லொகேஷன மார்க் பண்ணி, இங்க போய்க்கயேன். கோவா, லட்சத்தீவு, கேரளா போன்ற பகுதிகளுக்கு உடனடியாக அங்க போய்க்கங்க. மால்தீவ்ல இருந்து இம்மீடியட்டா எக்ஸிட் ஆயி இந்தியாக்குள்ள என்ட்ரி ஆயிக்கங்க. இந்த டூரிசம் பார்ட்ல உங்களோட மீதி நாட்கள் லீவ கழிச்சுட்டு பத்திரமா ஊர் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்க. இப்ப ஏறக்குறைய நம்ம டூரிசத்த ஒரு இலவசமாவே ப்ரமோட் பண்ண மாரி ஆயிருச்சு.
இதத்தான் ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு தாக்கம் ஏற்படும். அது நல்ல நேரத்துல இருந்தா, நல்ல தாக்கமா ஒரு மைலேஜ நோக்கி போகும். கெட்ட நேரமா இருந்தா, கீழ தூக்கி வீசி போடும். அப்படிதான் மால்தீவ கீழ தூக்கி வீசி போட்டுருச்சு. சும்மாவே மால்தீவ் ஒரு டூரிசம் நாடு. ஆனா, மால்தீவு கை வச்ச விவகாரத்த வச்சே, பக்கத்துல பெரிய நாட்டோட டூரிசம் பம்ப் ஆகும்போது, யாராலயும் தடுக்க முடியாது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாரி தான். எதிர்பாராத திருப்பம் அப்படிங்கிற மாரி தான். மால்தீவ் செஞ்ச வேலை இந்தியாவுக்கு ஒரு மைலேஜ் தான். இது மட்டுமே பெரிய அளவு கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லப் போறது கிடையாது. ஆனா இதுலயும் கணிசமான மைலேஜ நம்மனால எடுக்க முடியும். இப்படி மால்தீவ் நம்மளுக்கு நேரடியாவோ, மறைமுகமாவோ வம்பிழுத்ததோட விளைவு, மால்தீவ் போய் எங்க கால் வச்சாலும் சரி, இல்ல கை வச்சாலும் சரி, இல்ல பார்த்தாலும் சரி, அது சுத்தி வளைச்சு இந்தியாவுக்கு மைலேஜ் ஆயிருது. மால்தீவ் இன்னும் அதல பாதாளத்துல போயிருது. இது அம்புட்டுக்கு காரணம் மொய்சுவோட வெனத்தனம். அந்த வென பிடிச்ச மொய்சு செய்யறது பூராமே மால்தீவ கீழ கொண்டு போயிட்டு இந்தியாவுக்கு சாதகமான காத்துகள அதிகரிக்குது. மொய்சு ராசியிலேயே சீன அதிபர தூக்கிட்டு வேற ஒரு அதிபர் சீனாவுக்கு போனா, இன்னமும் சுலபமா நம்ம சீனாவ தூக்கி வீசிறலாங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.